ஆம்பூர் அருகே 10,000 ரூபாய் கடனுக்காக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட இருளர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் மீட்கப்பட்டனர். இது குறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாய்க்குநேரி மலையில் உள்ள காமந்தட்டி என்ற பகுதியில் மகாவிஷ்ணு என்பவர் அங்குள்ள ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய விவசாய நிலத்தில் மாடு மேய்ப்பதற்காகவும் விவசாய பணிகளுக்கும் கொத்தடிமைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஆதி பூமி என்ற கொத்தடிமைகள் மீட்பு குழுவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த குழுவினர் வாணியம்பாடிக்கு விரைந்து வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் என்பவருடைய உதவியுடன் அந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அந்த விவசாய நிலத்தில் ரூபாய் 10,000 பணத்திற்காக ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் 3 பெண்கள் 2 குழந்தைகள் என 7 பேர் அங்கு கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டு வந்தது உறுதியானது. அதன் பின்னர் அவர்கள் 7 பேரையும் அங்கிருந்து மீட்டு வாணியம்பாடியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் அவர்களுக்கு 7 பேருக்கும் ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.